போனாரான்னு கேட்டா பைபிள் பிரகாரம் அப்படி அவர் போகல. பைபிள் பிரகாரம் அவர் ஒளிந்தார், பிளாத்து மன்னனுக்கு பயந்தார், மலையிலே போய் ஒளிஞ்சு தங்கி இருந்தார், தலை சாக்க மனுஷகுமாரனுக்கு ஒரு இடமே இல்லையே என்று புலம்பினார். ஒரு சீடன் என்ன அவரை காட்டி கொடுத்தான், காட்டி கொடுத்தவன ஒரு மாட்டிக்கொண்டார், மாட்டிக்கொண்டவன கூட அவர் என்ன செய்யல, அந்த சிலுவையில் அறையும் பொழுது நான் இப்போது சந்தோஷமாக என் உயிரை விடுகிறேன், மக்களுக்காக விடுகிறேன் என்று சொல்லாம, கடவுளே ஏன்பா என்னை கை விட்டுட்ட, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் கைவிட்டாய் என்று கேட்டார்ல. இதெல்லாம் பைபிள்ல இருக்குதுங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, இயேசு தப்பிக்கிறதுக்குரிய எல்லா முயற்சியும் பண்ணினார். அன்றைய அடக்குமுறையாளர்கள் அவரை கொல்ல முயற்சி பண்ணினார்கள், அவர் தப்பிக்கிறதுக்குரிய எல்லா முயற்சியும் பண்ணினாரு. கூடவே இருந்து ஒருத்தன் காட்டி கொடுத்து விட்டான், அதனால அவர் மாட்டினாரு. சிலுவையில் அரைஞ்சு கொல்லப்படும் போது கூட என்னை இப்படி இந்த மாதிரி அம்போன்னு விட்டுடியப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்பினார்னு சொன்னா, அவர் எங்க நம்முடைய பாவிகளை ரட்சிக்க அவர் எங்க உயிரை கொடுத்தாரு? இல்லாட்டி இந்த வார்த்தையை சொல்லுவாரா? எந்த வார்த்தையை? ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று சொல்லுவாரா? என் தேவனே இந்த மாதிரி என்னை கை விட்டுட்டியே, என்னை காப்பாற்றுவேன்னு நினைச்சனே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சாவ விரும்பவே இல்லை, எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்குரிய அவ்வளவு முயற்சியும் பண்ணினாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏன் பொய்யான இது பைபிள்ல இல்லாம மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் யாரும் சொல்லாம பின்னாடி பவுல்ங்கிற ஒரு ஆள் உண்டாக்கி இத விதைச்சிட்டாரே தவிர இயேசு நீங்க சொல்ற சித்தாந்தத்தை இயேசுவே சொல்லவில்லை. நீங்க சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தை எல்லாரும் பாவியா பிறக்கிறான், அதை சுமக்க நான் வந்தேன், அதனால என் உயிரை கொடுத்தேன், இயேசு சொல்லாத ஒன்றை இயேசுவின் பெயரால் இயேசுவுக்கு எதிரியாக இருந்து பின்னாடி இயேசு மார்க்கத்தில் சேர்ந்த சவுல் என்ற பவுல் என்பவர் தான் அந்த சித்தாந்தத்தை உண்டாக்கி இயேசுவின் மார்க்கத்தை எல்லாம் மாற்றினார். இயேசு மார்க்கத்தில் சுன்னத்து செய்யணும் இருந்தது, அதை நான் மாற்றுகிறேன் சொல்றார் பவுல். இவர் யார் மாற்றுவாரு? இயேசு மார்க்கத்தில் இருந்ததை நான் மாற்றுகிறேன் பவுல். யாரு? சவுலுங்கிற பவுல். இதை நான் சொல்லல, மைக்கேல் ஹார்ட்ங்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளன் இது அம்பலப்படுத்துறான். கிறிஸ்துவத்தை உண்டாக்குனது இயேசு இல்ல, பவுல் தான் உண்டாக்குனாரு. இயேசு பேரை சொல்லி பின்னாடி வந்தவர்கள் உண்டாக்கி கொண்டதை தவிர இயேசு போதனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவர் தெளிவாக சொன்னார், என் சித்தத்தின்படி நடப்பவன் அல்ல, என் பிதாவின் சித்தப்படி அவன் சொல்லு கேட்டு எவன் நடக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இதுதான் இயேசு சொன்ன போதனை, இதுதான் இஸ்லாம் சொன்ன போதனை. இயேசு என்ன சொன்னாரோ அதைத்தான் முகமது நபி சொன்னார், முகமது நபி என்ன சொன்னாரோ அதைத்தான் இயேசு சுட்டி காட்டினார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் கூட சொர்க்கத்திற்கு போவதாக இருந்தால் என்னுடைய செயலை வைத்து போக முடியாது, ஏன்னா அந்த சொர்க்கத்தை அடைகிற அளவுக்கு நான் அவ்வளவு சிறப்பான செயல் செய்யல, கடவுளா பார்த்து என்னை அனுப்பினா தான் உண்டு. யார் சொன்னா? முகமது நபி சொன்னார். அதே தானே இயேசு சொன்னாரு, என் சித்தப்படி நடப்பவன் யாரோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, என் பிதாவின் சித்தப்படி அவன் நடப்பானோ அவன் தான் பிரவேசிப்பான் சொல்லி இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்தில் சொர்க்கத்தில் அடைவதாக இருந்தால், மோட்சத்தை அடைவதாக இருந்தால் ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, தன்னுடைய நடவடிக்கைகளை சீராக்கி கொள்ள வேண்டுமே தவிர நீ ஒண்ணுமே செய்யாத, இயேசு நமக்காக உசுர விட்டாரு நம்பு உனக்கு சொர்க்கம் அப்படின்னா உலகத்தில் நல்லது நடக்குமா? முதல்ல இந்த சித்தாந்தத்தை சொல்றதுனால உலகத்துக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? அப்ப நம்ம எதை உலகத்துக்கு சொல்லணும்? டேய் நீ தப்பு செய்யாதப்பா, பொய் சொல்லாத, பித்தலாட்டம் பண்ணாத, பிராடு பண்ணாத, ஒழுக்கமா நடு, யாரை ஏமாத்தாத, இது உலகத்துக்கு நல்ல சித்தாந்தமா? நீ என்ன வேணாலும் செய்து கொள், உன்னை தூக்கி கொண்டு போ, இயேசு பலியானார் மட்டும் ஒத்துக்கொள், உன்னை இயேசு கொண்டு சொர்க்கத்தில் சேர்த்துருவார்னா இது எப்படி ஒரு அறிவுபூர்வமானதா இருக்க முடியும்? நம்ம அறிவை கொண்டு சிந்திக்கணும். ஒவ்வொரு மனுஷனையும் நல்லவனா வாழ சொல்லி போதிக்கிறது தான் அது உலகத்துக்கு மறுமைக்கு வெற்றி தருமே தவிர நீ ஒரு நன்மையும் செய்யாத அவர் பார்த்துக்குவாருங்கிறது நல்லது கிடையாது. அதனால மறுக்கிறோம். ஐயா அவர்களுக்கும் அந்த இயேசு இறைமகனாங்கிற ஒரு புத்தகத்தை தர்றோம், நிறைய விவரங்கள் இருக்கிறது. என்னோட பேர் இயேசுபாதம், பம்மல் பகுதியிலிருந்து வருகிறேன். ஐயாவோட டிரான்ஸ்லேஷன், குரான் டிரான்ஸ்லேஷன் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன். சாத்தான் எப்படி உருவானா அப்படின்னு சொல்லி பைபிள்ல குறிப்பு வருகிறது எசேக்கியேல் புத்தகத்துல. அதே மாதிரி குரான்ல சாத்தான் எப்படி உருவாக்கப்பட்டான் என்ற குறிப்புகள் ஏதாவது உண்டா? ஏன்னா மனிதனுக்கு மேற்பட்டவன் என்ற கருத்தினை குரான் முன்வைக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இதற்கு சற்று விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சாத்தான் என்பவனை பற்றி திருக்குறான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
அவன் நெருப்பு என்ற மூலத்திலிருந்து படைக்கப்பட்டவன். இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்காத வகையில அவனும் அவனுடைய சகாக்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் சாத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இப்ப நம்ம நல்லது செய்யணும்னு போவோம், நம்மளை அப்படி தப்பு கொண்டு போயிருவான். நமக்குள்ள இருந்து கொண்டு நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறான். இப்படியான அளவுக்கு தான் சாத்தானை பத்தி இருக்கே தவிர அவன் எப்ப பிறந்தான் வளர்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் எல்லாம் கிடையாது. அவனுடைய மூலம் சொல்லப்படுது, உங்களுடைய எதிரி என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய உள்ளத்தை தப்பான பாதைக்கு தூண்டிடுவான், அதுக்கு நீங்க பழி ஆயிராதீங்க, உங்களுக்கு எடுத்து நரகத்தில் கொண்டே போட்டுருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர சாத்தானுக்கு வரலாறு எதுவும் சொல்லப்படவில்லை. சந்திரசேகர் வந்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாருமே பெண்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேற்கு இந்திய நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களை வீட்டை விட்டு வெளியில வந்தாவே பர்தா போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சில வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குஜராத்ல ஒரு பொண்ணை முஸ்லீம் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த வீட்டுல இருக்க அவங்க அப்பா அந்த முஸ்லீம் பொண்ணை கற்பழிச்சிடுறாரு. அங்க இருக்க முஸ்லீம் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை அவரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த கல்யாணம் பண்ண பையன் அந்த பொண்ணை எப்படி அம்மாவை நினைக்க முடியும்? இது சரியான தீர்ப்பா இருக்குமா? அதாவது இம்ரானாங்கிற ஒரு பெண்ணை அவளுடைய மாமனார் கற்பழிச்சிடுறார். இதுக்கு எங்க சமுதாயத்தில் உள்ள சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, மாமனார் கற்பழிச்சதுனால அந்த பெண்ணு அவள் புருஷனோட வாழ முடியாது, இனிமே அவங்களுக்குள்ள திருமண ரத்தாயிரும் அப்படின்னு தீர்ப்பளிச்சுட்டாங்க. இந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல சொன்னது நாங்க தான். வணக்குதான், நீங்கள் எல்லாம் சொல்வதற்கு முன்னாடி இவங்க அளித்திருக்கிற தீர்ப்பு பைத்தியக்காரத்தனமானது, குர்ஆன்ல இல்லாதது, நபிகள் நாயகம் சொல்லாதது, இஸ்லாமிய தார்மீக நெறிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி முதலாக அறிக்கைகள் மூலமாக, பேட்டி மூலமாக, தனியாக பொது மேடை பப்ளிக் மீட்டிங் போட்டு இது ஒரு பைத்தியக்காரத்தனமான தீர்ப்பு என்று நாங்கள் அதை விளக்கி இருக்கிறோம். இஸ்லாம் இதை சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்வோமே, ஒரு பலவந்தமாக அவள் கற்பழிக்கப்பட்டாள். இஸ்லாமிய பார்வையில் அவளுடைய கற்புக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. விரும்பி அவளா விபச்சாரம் பண்ண போனால்தான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அவர்கள் கற்பு இழந்தார்கள் என்று சொல்ல முடியும். அவர்களை மீறி அவர்கள் மீது திணிக்கப்படுமையானால் அதுல எந்த குற்றமும் கிடையாது என்பது இஸ்லாமிய ஃபண்டமெண்டல். ஒரு மனிதன் மீது திணிக்கப்பட்ட, நான் போய்கிட்டே இருக்கிறேன், என் கையையும் காலையும் கட்டி என் வாயில சாராயத்தை ஊத்தி விட்டாங்க, நான் குடிகாரன் ஆயிடுவேனா? நான் குடிக்கிறத வெறுக்கிறேன், எனக்கு அது பிடிக்காது. ஆனாலும் என் கையையும் காலையும் கட்டி வாயில ஊத்தி விட்டாங்க, மூக்க பிடிக்கிறாங்க, உள்ளக்க போயிடுச்சு, 1 லிட்டர் சாராயமா உள்ள போச்சு, நான் குடிகாரனா? குடிகாரன் நீ தண்டிக்க இயலுமா? அப்ப அதே மாதிரி ஒரு பெண்ணை மாமனாரோ வேற எந்த நாயோ கற்பழிச்சுட்டான்னு சொன்னா அப்ப அவள் மீது பரிதாபப்படுவதா, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தக்க வைப்பதற்குரிய யோசனையை சொல்வதா, பைத்தியக்காரத்தனமா ஏதோ தேடி விபச்சாரம் பண்ண போன மாதிரி இவர்களா கருதி கொண்டு அவங்க 2 பேருக்குள்ள உறவு ஏற்பட்டதால் இவங்க 2 பேருக்குள்ள உறவு இல்லைன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு தீர்ப்பு, குர்ஆனுக்கு எதிரான தீர்ப்பு என்பதை நம்ம விளக்கி இருக்கிறோம். இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தீர்ப்பை எங்களுடைய மதகுருமார்கள், முல்லாக்கள் சொல்லக்கூடிய அறிவியினர்கள் இதை கொடுத்து விட்டார்கள். இதுக்கு சமுதாயத்தில் ஆதரவு கிடையாது. சில பேர் சில முல்லாக்கள் இதை சப்போர்ட் பண்றாங்களே தவிர எங்க முஸ்லிம் சமுதாயத்திலேயே இந்த தீர்ப்பு நிராகரிக்கப்பட்டு விட்டது. இது காட்டுமிராண்டித்தனமான தீர்ப்பு, இது பைத்தியக்காரத்தனமான தீர்ப்பு. எந்த பெண் கற்பழிக்கப்பட்டாலும் அவள் கற்பிழந்தவள் இல்லை, இதுதான் இஸ்லாத்தின் தீர்ப்பு. ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டாங்கிறதுக்கான புருஷங்காரன் விட்டு ஓடிடலாமா? அவ என்ன பண்ணுவா? அதுக்கு அவளை மீறி அவள் மீது திணிக்கப்பட்டதுக்கு அவள் பொறுப்பாளி ஆவாளா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இஸ்லாம் உலகத்துக்கு வைக்கிறது. அதான் அதற்கான பதில்கள். தப்பு, அந்த தீர்ப்பு